ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எவ்வளோ வேணால் பாவம் செய்யலாமா? பாவம் செஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லையா? கர்த்தர் தான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார், ரெப்பெண்டன்ஸே தேவையில்லையே அப்படின்னு ஒரு சந்ததி இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை அப்படி இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ எப்போ வாழ்வடைவான்? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். பாவங்களை கர்த்தர் அறிக்கை மட்டும் பண்ண சொல்லலை, அதை மொத்தமாக விட்டுருன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அறிக்கை பண்ணுறோம், சாரி ஆண்டவரேன்னு சொல்லிடுறோம், ஆனால் விடுறதுக்கு மனசே இல்லை நிறைய பேர். மறுபடியும் அதே செயின்குள்ளே தான் வந்துட்டு. பாவத்தை அறிக்கை பண்ண மட்டும் போதாது சார், அதை விடவும் செய்யணும். விடுவதற்கு கிருபதற்கு ஒரு ஆவியானவர் தான். அப்போ அந்த ஆவியானவரோடு இணைஞ்சால் தான் பாவத்தை விட முடியும். ரிப்பெண்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட், நாட் ஜஸ்ட் பீங் சாரி. சாரியை கர்த்தர் எதிர்பார்க்கலை. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வே அடைய மாட்டான்றார். மறைச்சி நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் மறைச்சிட்டேன், கடவுள் மறைச்சிட்டேன் பார்த்து தான் இது ஆண்ட ஒருத்தர். மறைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, அதை அறிக்கை செய்யணும். ரெண்டாவது விடணுன்றார். புரியுது, விடுறதுக்கு சில நேரத்தில் முடியல, பாண்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரானால், அவருடைய உதவியை நாம் சார்ந்திருப்போமானால், வேத தியானத்தின் மூலமும் தேவ ஜபத்தின் மூலமாகவும் நல்ல ஃபெலோஷிப் சபை கூடி வருவதன் மூலமாகவும் நல்ல காட்லி பீப்புளோடு இருக்கும்போது அந்த பாண்டேஜை கர்த்தர் உடைக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை தரார். இயேசுவை அல்லாமல் பாவத்திலிருந்து மீட்பு இல்லை. அவர் ரத்தம் நம்மை சகல பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. பாவத்தை அறிக்கை பண்ண மட்டும் போதாது. இந்த காலவேளையில் விடவும் செய்யணுன்றார் ஆண்டவர். கொஞ்ச நாள் நான் இருக்கிறேன் அதெல்லாம் இல்லை, உடனே விடுன்றார் ஆண்டவர். அப்போ தான் இரக்கம் பெறுவான். இரக்கம் வேணும்னா பாவத்தை விடணும், அறிக்கை பண்ண மட்டும் போதாது. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.